ददतु तरवः पुष्पैः अर्घ्यं फलैश्च मधुश्च्युतः स्फुटिते कमलामोदप्रायाः प्रवान्तु वनानिलाः कलमविरलं रज्यत्कण्ठाः क्वणन्तु शकुन्तयः पुनरिदमयं देवः रामः स्वयं वनमागतः पुनरिदम् अयं देवः रामः स्वयं वनम आगतः। திரும்பி ராமர் பஞ்சவட்டிக்கு வருவார் என்று பஞ்சவட்டிக்கு தெரிகிறது. பஞ்சவட்டியில உள்ள இயற்கைக்கு தெரிகிறது, இயற்கையில உள்ள வனஸ்பதிகளுக்கு, இயற்கையில உள்ள விருட்சங்களுக்கு அது தெரிகிறது. அதனால பஞ்சவட்டி சஜ்ஜமா இருக்கு, ராமர் வரப்போறதுக்கு சஜ்ஜமா இருக்கு. பஞ்சவட்டியில உள்ள வனஸ்பதிகள், ஓஷதிகள், லதைகள் இது எல்லாம் இப்பொழுது ராம என்கிறதுனால ரெசனேட் ஆயிருக்கு. ராமர் வரப்போறார் என்ற உடனேயே பஞ்சவட்டியில உள்ள பிரகிருதி, லதைகள், ஓஷதிகள், வனஸ்பதிகள், விருட்சங்கள், புஷ்பங்கள், நதி, மிருகங்கள், பட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறது. ததது தரவஹ புஷ்பைஹி அர்க்யம் பலைஸ்ச மதுஷ்சுதஹ. ததது தரவஹ புஷ்பைஹி, மரங்கள் எல்லாம் ஏராளமான பழங்களையும் புஷ்பங்களையும் கொடுக்கட்டும், அவைகளுடைய தேனடையிலிருந்து தேனையும் பிரவகிக்க செய்யட்டும். ஸ்புடிதக கமலாமோத பிராயாஹ பிரவாந்து வனானிலாஹ. தாமரைகள் மேலப்பட்டு தாமரை மனம் கமழும்படியாக இந்த மலய மாருதம், வனமாருதம் இங்கு வீசட்டம். கலம விரலம் ரஜ்யத்கண்டாஹ குணந்து சகுந்தயஹ. பறவைகள்லாம் இந்த பஞ்சவட்டியில மிகவும் மதுரமான கானம் பண்ணட்டம். இதெல்லாம் எதுக்குன்னு, புனஹ இதம் அயம் தேவஹ ராமஹ ஸ்வயம் வனமாகதஹ. மறுபடியும் இந்த தேவன் ராமன் சுயமாகவே பஞ்சவட்டிக்கு திரும்புகிறார். அனிர்பின்னஹ கபீரத்வாத் அந்தர்கூட கனவ்யதஹ புடபாக பிரதீகாசஹ ராமஸ்ய கருணோ ரசஹ. ராமஸ்ய கருணோ ரசஹ. கபீரத்வாத், ராமருடைய ஆச்சரியமான ஒரு காம்பீரியம். அந்த காம்பீரியத்துல வெளிப்படாத இருக்கக்கூடிய, ராமருடைய ஆழ்ந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காருண்ய ரசம், ராமருடைய சோகம், ராமருடைய விரகம், அது உள்ளேயே இருந்துட்டு இருக்கு, ஆழ்ந்த ஹிருதயத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா,
புட்டபாக பிரதீகாசகாய. தங்கம் என்கிறது உள்ளேயே இருக்கு. அந்த தங்கத்தை உஷ்ணமாக்க தான் உள்ள உள்ள இருக்கக்கூடிய தங்கமானது கொஞ்சம் கொஞ்சமா உஷ்ணமாக்க அது உஷ்ணமாக உள்ள இருக்கக்கூடிய தங்கம். அது மாதிரியா கூட கனவியதா, உள்ளேயே அடர்த்தியாக அந்த சோகரசம் என்கிறது அது பின்னமாகாமல், அது ஹிருதயத்தை விட்டு பிரவகிக்காமல், வெளியில காட்சி அளிக்காமல், பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தங்கம் மாதிரி, பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தங்கமானது கொஞ்சம் கொஞ்சமா உஷ்ணப்படுத்தும் பொழுது எந்த நிலையை அடையுமோ அது மாதிரி நிலையை அடைஞ்சு வெளியில பிரவகிக்காமல் உள்ளேயே அப்படியே இருக்கு அந்த தங்கம், அந்த சோகரசம். இப்பொழுது அப்பேற்பட்ட உள்ளேயே ஆழ்ந்த ஹிருதயத்தில் இருக்கிற சோகரசமானது அவர் பஞ்சவட்டிக்கு வரும் பொழுது எப்பவானா அது வெளியில பிரவகிக்கலாம். வீச்சீவாதைஹி ஷீகரக்ஷோத சீதைஹி ஆகர்ஷத்பிஹி பத்மகிஞ்சல்ககந்தானே மோஹே மோஹே ராமபத்ரஸ்ய ஜீவம் ஸ்வைரம் ஸ்வைரம் பிரேரிதைஹி தர்ப்பயேதி. ஸ்வைரம் ஸ்வைரம் பிரேரிதைஹி தர்ப்பயேதி. அந்த மொத்த காடுமாக அப்படி சேர்ந்து அதில் உள்ள எல்லா விஷயமா சேர்ந்து அப்படி கோதாவரி கிட்ட சொல்றது. வீச்சீவாதைஹி, உன்னுடைய அலைகள் அருமை. தாமரை மனம் கமழும் அந்த அலைகள், சீதளமான அலைகள். ராமச்சந்திர பிரபு விரகாக்னியினால வாடி போய் அந்த ராமபத்ரன் எப்பொழுதெல்லாம் பஞ்சவட்டியில ஏகாந்தமா மூர்ச்சையாவாரோ அப்பொழுதெல்லாம் தாமரை மனம் கமழும் உன்னுடைய சீதளமான அலைகளால எப்படி மணல்ல மோதுவையோ அது மாதிரி ரகுவீரன் மேல மோதி ஸ்ரீராமனுடைய உஷ்ணத்தை சமனமாக்குவாய். சம்பாஷணை. அப்புறம் அந்த இயற்கையான உள்ள வஸ்துக்கள்லாம் ஒன்று பேசிக்கிறது, மரங்கள் செடி கொடிகள். அப்புறம் அவள்லாம் நதியோட பேசுறா அப்படிங்கிற ஒரு பாவம். அதுல நதிகள் 3 நதி, முக்கியமா கங்கா கோதாவரி. இதை தவிர தமசா தமசா இங்க வந்தா அப்படின்னா வரா மத்திய பிரதேஷ்ல இருக்கிற நதி தமசா. 2 தமசா உண்டு. அயோத்தியால ஒரு தமசா ஓடுறது, அதுக்கு இன்னைக்கு சோட்டி சரையுன்னு பேர். அது வேற. அது அயோத்தியா காண்டத்துல ராமர் தமசா நதியில முதல் நாள் தங்குறார் இல்லையா, அது. இன்னொரு தமசா மத்திய பிரதேஷ்ல ஓடுற தமசா, அதுக்கு இப்ப என்ன பேர் அப்படின்னா தான் பேர் தம்சா அப்படின்னு பேர். அதுதான் சித்திரகூட்டம் அருகாமையில் இருக்கக்கூடியது, வால்மீகி ஆசிரமம் இருந்த இடம் இத்தியாதிகள். அதனால இங்க தமசாவும் ஒரு பார்ட்ட ஆறா. தமசா, கங்கா, கோதாவரி இவா 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றான். ஏகாந்தமா பஞ்சவட்டியில ராமச்சந்திர பிரபு இங்க இருக்கும் பொழுது சீதாதேவிய பஞ்சவட்டிக்கு அழைச்சிட்டு வரணும் என்று ஒரு பிளான் பண்ணி கங்கா மாதா தன்னுடைய ஒரு யோக சக்தியினால தேவிய பஞ்சவட்டிக்கு கொண்டு வந்துட்டா. பஞ்சவட்டிக்கு தேவி வர, பஞ்சவட்டிக்குள்ள சீதம்மா எப்படி பிரவேசம் பண்றாங்கிறத சொல்ற காட்சி. பரிபாண்டு துர்பல
கபோலசுந்தரம் தததி விலோல கபரீகம் ஆனனம் கருணஸ்ய மூர்த்திஹி அதவா ஷரீரிணி விரஹவ்யதேவ வனமேதி ஜானகி. ராம விரகத்தினால ரொம்ப இழைச்சு போனவளாக, துர்பல கபோல சுந்தரம், அவளுடைய கன்னங்கள்லாம் கூட அப்படியே கருகி போயிடுத்து. விலோல கபரீகம், சரியா வாரிக்காததுனால கலங்கி இருக்கக்கூடிய கசங்கி இருக்கக்கூடிய கேசங்கள், அதோட கூட இருக்கக்கூடிய முகாரவிந்தம். அந்த தேவி இந்த பஞ்சவட்டிக்குள்ள பிரவேசிக்கிறா. அவளை பார்த்தா எப்படி இருக்குன்னு காருண்ய ரசமே உருவெடுத்து வந்ததோ. கருணஸ்ய மூர்த்திஹி அதவா ஷரீரிணி விரஹவ்யதேவ வனமேதி ஜானகி. விரஹவ்யதை என்கிறதே திருமேனி கொண்டு வந்ததோ என்று சொல்லும்படியாக தேவி இந்த பஞ்சவட்டிக்குள்ள பிரவேசிக்கிறது என்கிறது இருக்கு. இந்த வனமே பேசிக்கிட்டது இல்லையா, ராமர் ஏகாந்தமா காட்டுக்கு வந்தா மூர்ச்சையாயிடுவாரே. அப்போ கோதாவரி தன்னுடைய சீதளமான அலைகளால ராமரை ஆஸ்வாசப்படுத்தலாம். அதுக்கு அடுத்த பேச்சு இந்த வனத்துல என்ன அப்படின்னா, ராமரை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு இங்க உள்ள உயர்ந்த வழி என்ன, பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இங்க எப்படியாவது சீதையை அழைச்சிட்டு வந்துவிடணும். எப்பப்பெல்லாம் ராமர் மூர்ச்சியாய் விழறாரோ அப்பொழுதெல்லாம் சீதாதேவி தன்னுடைய திருக்கரத்தினால ராமரை லாலனை பண்ணணும், லாலனை பண்ண செய்யணும். அது ராமருக்கு மிகப்பெரிய ஔஷதமாக இருக்கும் என்று இவா எல்லாருமா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணதுனாலதான் சீதாதேவியை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கா. ஆனால் கங்கா மாதாவுடைய யோக சக்தி, சீதாதேவி இந்த தமசா கோதாவரி கங்காவை தவிர வேற யார் கண்ணறியும் தென்பட மாட்டார். கங்கையினுடைய உயர்வு மனுஷர்கள் கண்ணில் தான் தென்பட மாட்டா அப்படிங்கிறது இல்லை. ஒரு கால் வனதேவதைகளுடைய கண்களில் கூட தென்பட மாட்டார். அந்த அளவுக்கான ஒரு யோக சக்தி உடையவள் அவள். அது மாதிரியா இந்த சீதாதேவிய அந்த பஞ்சவட்டிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா. ராமர் வேற பார்க்கிறார், ஏகாந்தமா இருக்கார். தேவி அங்க வந்திருக்கா அப்படின்னாலும் கண்ணுக்கு தெரியாம தான் தேவி இருக்கா. ராமர் ஏகாந்தமா இருக்கார். இருந்து அந்த காட்டை பார்க்கிறார். யத்ரத்ருமாஹா அபி மிருகாஹா அபி பாந்தவோ மே யானி பிரியா சஹசரஹாயா சிரம் அத்யவாத்சம் ஏதானி தானி பகு நிர்ஜர கந்தராணி கோதாவரி பரிசரஸ்ய கிரேஸ்தடானி. இதோ இந்த பஞ்சவட்டி, இந்த காடுதான். இங்கதான் ஒரு விசேஷம் என்னன்னா, இங்க உள்ள மரங்கள் மிருகங்கள் கூட நமக்கு பந்துக்களாக இருக்கு. பிரியா சகச்சரனாக இருந்து கொண்டு, அதாவது சீதா சகச்சரனாக இருந்து கொண்டு, இங்க இருக்கக்கூடிய மரங்கள் மிருகங்களை பந்துக்களா கொண்டாடிண்டு ரொம்ப காலம் நான் வாழ்ந்த இடம். இங்கதான் நிறைய தாழ்வாரங்கள், மலைகளுக்கு கீழ்ப்பகுதிகள், மலைகளுடைய அருவிகள், கோதாவரி பரிசரம், கோதாவரி நதியினுடைய கரை என்று இது எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ராமர் சொன்னார். சொன்ன உடனேயே பட்டுன்னு மூர்ச்சையாய் விழுந்துட்டார். சீதாதேவி உடனே பார்க்கறா இல்லையா, தேவி இருக்காங்க. சீதாதேவி உடனே பட்டுன்னு மனசுல ஷாக் ஆயிட்டா. அப்போ சீதாதேவியினுடைய சகியாக இருக்கக்கூடிய தமசா,
தமசா சீதாதேவியை பார்த்து சொல்றா, நீ போய் ராமரை இப்போ உன் கையால தொட்டால் அவருக்கு அது ஒண்ணுதான் சமாதானமாக இருக்க முடியும். ராமர் மனசு அப்பதான் ஒரு குளிர்ச்சியை அடையும். ஒரு பெரிய தாபத்தில் இருக்கார் ராமர், ஒரு குளிர்ச்சியை அடைவார் என்று தமசா சொல்றா. சீதாதேவிக்கு கொஞ்சம் முதல்ல தயக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் கூட தமசா மேல சொல்றா, நீ தைரியமா போய் தொடுமா, நீ வந்திருக்க, நீ இருக்க அப்படிங்கிறது வனதேவதைகளுக்கு கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இப்போ இருக்கு கங்கா மாதாவுடைய யோகேஸ்வரியத்தினால என்று சொல்ல, சீதாதேவி அங்கேருந்து தன்னுடைய மிருதுவான திருக்கரத்தினால ஸ்ரீராமரை மெல்ல லாலன பண்ண ஆரம்பிக்கிறார். ஆச்சோதனம் ஹரிச்சந்தன பல்லவானாம் நிஷ்பீடிதேந்து கரகந்தளஜோனுசேகः ஆதப்தே ஜீவித புனః பரிதர்ப்பணோயம் சஞ்சீவனௌஷதிரசः நு ஹ்ருதி பிரசிக்தः சஞ்சீவனௌஷதிரசோ நு ஹ்ருதி பிரசிக்தः. தேவியினுடைய அந்த ஒரு கரஸ்பர்சத்தை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு உணர்கிறார். ஆஹா, இது எவ்வளவு அருமையா இருக்கு. தவிச்சென்றிருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய ஹிருதயத்தை திருப்திப்படுத்தும்படியான ஒரு மிகப்பெரிய ஓஷதியோ இது மிருத சஞ்சீவனியோ அல்லது ஹரிச்சந்தனம் அப்படின்னு சொல்லுவாளே அந்த ஹரிச்சந்தன ரசமோ, இது என்னது? இது என்னுடைய ஹிருதயத்தை இப்படி ஆஹ்லாதிக்கிறதே. ஸ்பர்ஷ புரா பரிசிதः நியதம் சயேவே சஞ்சீவனஸ்சே மனசः பரிதோஷணஸ்சே சந்தாபஜாம் சபதியः பரிஹ்ருத்யே மூர்ச்சாம் ஆனந்தனேன ஜடதாம் புனராதனோதி. இந்த ஸ்பர்சம் எனக்கு ரொம்ப பரிச்சிதமான ஸ்பர்சமாச்சே. இது எப்பொழுதுமே என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, எனக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பர்சமாச்சே. என் ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சந்தாபம், அந்த சந்தாபத்தை போக்கி என்னுடைய மூர்ச்சையை நீக்கி ஆனந்தத்தை கொடுத்து அந்த ஆனந்தம் மூலமான ஒரு மூர்ச்சையை ஏற்படுத்துறது. துக்க விஷயமான மூர்ச்சையை போக்குறது இந்த ஸ்பர்சம். ஆனந்தத்தை கொடுத்து ஆனந்த விஷயமான மூர்ச்சையை விஸ்தாரப்படுத்துகிறது. அதாவது ஆனந்த விஷயமான லயத்தை விஸ்தாரப்படுத்துகிறது இந்த ஸ்பர்சம். என்ன ஸ்பர்சம் இது? நகலு வத்சலயா சீதாதேவியா அபிபபன்னோஸ்மி. வத்சலையான சீதாதேவியால நான் ஸ்பர்சிக்கப்படுகிறேனோ. சீதாதேவிக்கு இங்க விசேஷணம் அடைமொழி வத்சலா என்கிறது. தசரத சக்கரவர்த்தி கௌசல்யா மாதாவை வத்சலாங்கிற. வத்சலாச்ச அன்றுசம்சாச்ச தொங்கி நித்தியம் பரேஸ்வமி. அதாவது லாலனை, ராமருடைய மூர்ச்சை, அந்த சந்தாபத்தை நீக்கும்படியான தேவியினுடைய கரஸ்பர்சம் என்கிறது இங்க வாத்சல்யத்தை காட்டக்கூடியதாக அமைகிறது. இந்த வாத்சல்யம், அந்த லாலனை, அந்த லாலனையினால, அதாவது சீதம்மாவை இங்க தன்னை ஒரு குழந்தையா பாவிச்சு, சீதம்மாவை ஒரு தாயார் என்று பாவிச்சு வத்சலையான சீதை என்ன தொடுகிறாளோ. ராமர் கண்களை திறக்கிறார், மறுபடியும் பிரக்ஞைக்கு வரார், சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்க்கும் பொழுது தேவி அரூபமா தானே இருக்கா கங்கையினுடைய யோகேஸ்வரியத்தினால. சுத்தி அவர் பார்க்கும் பொழுது சீதையோட மனசுல சீதாதேவி தமசாவின் இடத்துல சொல்றா, சகி, ஆஹா, பிரபு என்னதான் தேடுறார். நான் எப்படி இப்படி தயவற்றவளா இருக்க முடியும்?
எனக்கு தான் அவர் ஹிருதயம் புரியும், அவருக்கு தான் என் ஹிருதயம் புரியும். ஆனா ஒரு ஆச்சரியம், இந்த ஒரு நிலையிலையும் இப்போ என்னோட ஸ்திதி என்ன, என்னுடைய பாவம் என்ன, என்னுடைய நிலை என்னன்னு எனக்கே புரியல என்று சீதை சொல்றா. அப்போ தமசா பதில் சொல்றா, எனக்கு புரியறதுமா, உன் பாவம் என்ன, உன் நிலை என்ன என்கிறது எனக்கு புரியறது. உன் நிலை என்னன்னு நான் சொல்லட்டமா? தடஸ்தம் நைராஷ்யாத் அபிச்ச கலுஷம் விப்ரியவசாத் வியோகே தீர்கேஸ்மின் ஜடிதி கடனாத் ஸ்தம்பிதமிவே பிரசன்னம் சௌஜன்யாத் தயித கருணைஹ காட கருணம் திரவீபூதம் பிரேம்ணா தவ ஹிருதயமஸ்மின் க்ஷணைவே தடஸ்தம் நைராஷ்யாத். நிராசையா போயிட்டதுனால ஒரு மாதிரியா ஒரு பற்றற்ற நிலை. அபுச்ச அபிச்ச கலுஷம் விப்ரியவசாத், எதிர்பாராதது நடக்கிறதுனால வாழ்க்கையில இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், பிரிய வியோகம் என்கிறது நடந்துட்டதுனால மனசுல ஒரு கேதம், தன் விஷயமான தியாகம், பிரியா தியாகம் என்கிறது நடந்துட்டதுனால மனசுக்குள்ள உள்ள கோபம். வியோகே தீர்கேஸ்மின் ஜடிதி கடனாத் ஸ்தம்பிதமிவே, இவ்வளோ பெரிய தீர்க்கமான வியோகத்துக்கு நடுவில் எதிர்பாராம இன்னைக்கு 12 வருடங்கள் கழித்து மறுபடியும் பஞ்சவட்டியில இந்த சந்திப்புங்கிறது நடந்ததுனால திடீரென்று ஒரு ஸ்தம்பனம், அப்படியே ஒரு ஒன்றரை ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற நிலை, ஒரு வியப்பு, ஒரு மௌனம், ஹிருதயத்தில் ஏற்பட்ட ஒரு மௌனம். பிரசன்னம் சௌஜன்யாத் தயித கருணைஹ காட கருணம். ரொம்ப நாள் கழிச்சு ராமரை பார்க்கறதுனால ஏற்படுற சந்தோஷம், பிரசன்னத்தை. திரவீபூதம் பிரேம்ணா தவ ஹிருதயமஸ்மின். அவர் இந்த நிலையில இப்படி ஒரு விரக தாபத்தில் இருக்கிறத பார்த்து உன்னுடைய திரவிச்சு போன ஹிருதயம், இத்தனை பாவங்களும் ஒரே சமயத்துல ஒரே க்ஷணத்துல ஹிருதயத்துல ஏற்படுற ஒரு நிலை. எத்தனை பாவங்கள், நிராசையா போயிட்டதுனால பற்றற்ற நிலை, பிரிஞ்சதுனால கேதம், தியாகம்ங்கிறதுனால கோபம், வியோகம் ஏற்பட்டு பல நாள் கழிச்சு திடீர்னு பார்க்கறதுங்கிறதுனால விருத்தி ஸ்தம்பம், ஸ்டன்னாய் நிற்கிற நிலை, பார்த்துட்டதுனால ஏற்பட்ட சந்தோஷம், அவர் விரகத்தில் இருக்காருங்கிறத பார்க்கும் பொழுது ஹிருதயம் திரவிச்ச நிலை, இது எல்லாம் ஒரே க்ஷணத்துல இதுதான் அவன் நிலை என்று தமசா சீதாதேவியை பார்த்து சொல்றார். ராமர் மறுபடியும் புலம்புறார். அதுல சொல்றார், பிரசாத இவ மூர்த்தேஸ்தே ஸ்பர்சஹாயா ஸ்நேஹோத்ரசீதலஹ அத்யாபி ஆனந்தயதி மாம் துவம் புனஹ வாசி நந்தினி. ஏ சீதே, உன்னுடைய ஸ்பர்சம் என்கிறது பிரேமமயமாகவும் இருக்கு, சீதளமாகவும் இருக்கு, இன்றைக்கும் அது என்னை ஆனந்தப்படுத்துறது. நீதான் என்னை ஸ்பர்சிக்கிறாய், சந்தேகமே இல்லை, அது எனக்கு புரிகிறது. ஆனால் ஹே நந்தினி, நந்தினின்னா ஆனந்தப்படுத்து போலே, ஆனந்தினி, நீ எங்க இருக்கிறாயோ, நீ எங்க இருக்கிறாயோ. மேலும் நாளைக்கு பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம்.